தங்கமே எனக்கு பொன்னி விளநாட்டை விட்டு வீரமலை காட்ட விட்டு அந்த ஒத்தப்பன மேட்டை விட்டு எனக்கு உத்தரவு கொடுக்க ஓடோடி வாங்கலம்மா. இந்த படுகளம் பாடணும்னா இதுல பால் காசுன்னு ஒன்று வாங்கணும். நீங்க எவ்வளவு காசு பண்ண நீங்க எனக்கு பேசுறத கொடுத்தாலும் இப்போ நீங்க ஓடுற காசு நேராக பொன்னிவெளநாடு போய் சேர்ற காசு. பால் காசு பாடித்தான் ஒவ்வொரு படுகளத்திலும் பாடுவோம். அதனால ஐயோ நம்மகிட்ட இல்லையேன்னு நினைக்காதீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டாந்து போடுங்க. ஏன்னா பால் காசு பாடாமல் படுகளம் பாட முடியாது என்று சொல்லி இந்தா ஒரு சேர் போட்டு முன்னால் வைங்க. இந்த வைங்க. இந்த அன்னமார் படுகளம்ங்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் 3 படுகளம் உண்டு. ஒன்று நல்லதங்கா படுகளம், இன்னொன்று அருக்காணி தங்கா படுகளம், இன்னொன்று அரிசனம் படுகளம். இந்த மற்ற 2 படுகளத்துலையுமே செத்தை தான் மாடி எந்திரிச்சு வரல. ஆனால் அருக்காணி தங்கம் படுகளத்தில் தான் செத்த உசுரை எழுப்புன்னு காட்டின வரலாறு உண்டு. அதில் பாயசம் குடிச்சு முடிச்சிட்டிங்களா? ஏன்னா பழையபடி சாமி அழைப்பேன், சாமி ஆடி வரும். அதனால எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கு. அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே. பொன்னி வேளநாடு புராணன பேரு, பொன்னி வேளநாடு புராணன பேரு, வெள்ளி வேளநாடு பொண்ணோ கூடுத்தம்மக்கா, வெள்ளி வேளநாடு பொண்ணோ கூடுத்தம்மக்கா. வரகுண்ண பெருங்கூடி கூட்டத்தில் நாம் பறந்து, வரகுண்ண பெருங்கூடி கூட்டத்தில் நாம் பறந்து, காராள வம்சத்தையே கடனாக எடுத்து அழிச்சு, காராள வம்சத்தையே கடலாக எடுத்து அடிச்சு. அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே. தாயே அருக்காணி அம்மா உத்தமா பத்திரி ஒரு சொல்லு வாசகி, எனக்கு உத்தரவு கொடுக்க எனக்கு ஒரு தந்த கட்டி ஆடி வாம்மோ. காலுக்கு சாலங்கைய அருமொழி தங்காடா, பூவுக்கு சாலங்கைய முக்காடும் தங்காடா, ஆளாலும் தங்கம் அவவான கொட்டா வீதியிலே, பேரான தங்கம் அவவேறி நல்ல வீதியிலே. அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே. அம்மா அருக்காணி தங்கமே உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி, சத்தியம் தவறாத தெய்வமே எனக்கு உத்தரவு கொடுக்க நீ ஆடி ஓடி வந்து எனக்கு ஆனவர் அதிக வரபோதவரம் பொன்னவர் கொடுக்கவாம்மா. அம்மா உனக்கு தீர்த்தம் முத்திருச்சேன் திருவாதரப்பல் வாழை நிக்க பால் முத்திருச்சே அந்த பரணோத்துக்கள் மேலே. அம்மா நீ அருக்காணி தங்கமே உத்தமாபத்தனி ஒரு சொல்லு வாசகி, சத்தியம் தவறாத தெய்வமே இன்னைக்கு தேங்காய்க்கோ 3 கண்ணு தாமரைக்கோ 3 மக்கா. இன்னைக்கு தாமர தெய்வமாவா இன்னைக்கு ஊரு பேசுதப்பா, உத்தச்சனம் பேசுதப்பா. இன்னைக்கு பூக்காவரடின்னு பூலோகம் பேசுதுன்னு, காய்க்காவரடின்னு கலியுகம் பேசுதுன்னு. எங்க ராமர கவண்டிச்சியாவா குணடையா கவண்டன கட்டண காலம் தொட்டி இன்னைக்கு 60 வருஷமா உள்ள இல்ல முன்னேறும் இல்ல. இன்னைக்கு பொன்னி விளநாடு ஊரானல் பேரு, இன்னைக்கு வெள்ளி விளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம், வாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம். அங்க ஆனாடு கோனாடு அழகு பொல்லி வெள்ளநாடு, இந்த அழகு பொல்லி நாட்டிலே ஆத்தாரு காணி தங்கமவை இருந்த 16 வருஷம். அந்த 16 வருஷமும் மல்லி வரம் கொடுத்தா, 1000 கொண்ட இட்டா, கிள்ளி வரம் கொடுத்தா, கீவரமும் கொண்ட இட்டா. இன்னைக்கு பண்ணி மேல சண்டை அண்ணமார போகாதே என்று சொன்னால் கேட்கலையே, அருவன் கேட்கலையே, வாழும் கேட்கலையே. அங்க எடுத்த கத்திய உள்ள வைக்க மாட்டோம்னு சொல்லி எங்க அண்ணமாரு வரும் பண்ணி மேல சண்டை போட்டு என்ன விதம் போறாங்கோ. காட்ட கலருதப்பா அந்த கருத்தமலை வீதப்பா
காட்ட கலருதப்பா அந்த கருத்த மலை பெய்யுதப்பா பூமி கலருதப்பா அந்த பொன்னி வேலை பெய்யுதப்பா அண்ணமாரு 2 பேரு ஆடி வராங்க அந்த அருக்காடி தங்கத்தைய ஓட்டி வராங்க அண்ணமாரு 2 பேரு ஆடி வராங்க அந்த அருக்காடி தங்கத்தைய ஓட்டி வராங்க மண்ண கலருதப்பா அந்த மாதிரி கொழுந்து வாசமப்பா இன்னைக்கு காட்ட கிளறுதப்பா கருங்குதிரை ஓட்டமப்பா மண்ண கிளறுதப்பா வெங்குதிரை ஓட்டமப்பா அங்க படுகளை காடு நோக்கி அண்ணம்மார் இருவரும் இன்னைக்கு வேட்டு வச்சு மயிலே கருவறுத்த காலத்திலே இங்க போவாத என்ன சொன்னா 4 காலும் சட்டையை நடுத்தலை சுட்டி அண்ணா வாழும் பூவாளு அது கொம்பனல்ல கொள்ள வந்த கூத்துவானோ பண்ணியல்லோ சதிகார பண்ணி என்ன இன்னைக்கு நீ போவாத என்று சொல்லி ஆளாரும் பேராரும் கேட்காத போனாங்கோ மாயம் பெருமாளு மனஞ்சிருந்து வில்லுட்டோம் இன்னைக்கு அன்னமேசை ஒண்ணு ஆசமசர் ஒண்ணு ஏழ பிறந்ததப்பா ஏழா துண்டிக்கோ பார்த்தாரு சின்னே பனிமேல சண்டை போவாதேன்னு பொம்பளை சொன்னா போறதுக்கால என்ன நடக்குமோ முன்னால சொல்ற தெய்வம் கேட்கலைங்க ஆம்பளை சொன்னாதான் பொம்பளை கேட்கறது இல்லையே இவளுக்கு என்ன தெரியும்னு ஆனா அண்ணம்மாரு போனாங்க பண்ணி ஒரே வெட்டில் 7 துண்டா பண்ணினாங்க 11 கூறு போட்டாங்க தலை காசிராசம் வாங்கிட்டு போனாங்க அருவறுத்த இப்போ போகும்போதே அண்ணாணி போனா திரும்பி வரமாண்டியே இன்னைக்கு போன் இருக்குது செத்த அளவானா போன் பண்ணி சொல்லிக்கலாம் ஆள் விட்டாங்க அம்பு விட்டாங்க அந்த படுகலைக்காட்டில் நான் இங்கே வந்து வாப்பனண்ணான்னு கேட்ட போது அவங்க வச்சு கொடுத்துட்டு போனாங்கோ நிலையா விளக்கொன்னு அணையா விளக்கு நிலக்கண்ணு அடி புனையல் பாம்பு அடக்கோழி 6ஆம் பசு மாடு கருத்ததோர் ஆணை இதெல்லாம் காவலுன்னு சொல்லி போவையிலே அங்கே படுகலைக்காட்டிலே அண்ணம்மாருக்கு வேடுவச்சீமையில் வேடறுத்து வரும்போது கருவறுத்து வரும்போது மாயம் பெரும்பானு மறைஞ்சிருந்து அம்புட்டா ஒரு மசுறு மசுருன்னு போச்சு கண்ணே மீச துடிக்குதடா விங்கோபமாகுதடா அள்ளி அரைக்குதடா அவனுக்கு கடுங்கோபமாகுதடா எவனோ மறைஞ்சிருந்து வருஷம் 16 வாலிபன் 90 நாம் பொழைச்ச காலம் 6 அள்ளி அரைக்கிலே 6 மொடாப்பாக்கிளை கிள்ளி அரைக்கிளை மொடாப்பாக்கிளை இன்னைக்கு எவனோ மறந்துருந்து அம்பு விட்டானே இன்னைக்கு உசுறு பெருசா மானம் பெருசான்னு போய் அந்த அம்புலியே நெக்கு நுழைந்து சின்னண்ணன் செத்ததையும் கார்மேக குதிரை 7 களை கணச்சு அது செத்துது சின்னண்ணன் செத்து போனான்னு தெரிஞ்சோன்னே பெரியண்ண வில்ல 2ஆ முடிச்சு அதில் விழுந்து செத்த வெண்மேக குதிரை அதுவும் 7 கணம் கணச்சது சாம்புகனும் செத்த எதுல திருமுக்கோல்ல அத்தமுள்ள மைத்தனும் கூட்ட செத்தாங்க எப்படி வில்லு 4 5 பேரும் செத்து போனாங்க இங்கே 5 அடையாளமும் அணைச்சு போச்சு நிலக்கண்ணாடி உடையுது அணையா விளக்கு அணையுது புனையல் பாம்பு விரியுது அடக்கோழி சாவுது காராம்பசு மாடு கரகன் நீனுது ஆனகட்டும் கட்டுத்தர 5 அடுக்கும் ஜங்கிலியே காணாத போகுது இப்போ செத்த இளவாய் போச்சு பேசும்போது கவிக்க வேண்டாம் செத்த இளவாய் போச்சு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு போய் யாரை கூப்பிடணும் அண்ணன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாளுக்கு பச்சாய் அவளாய் கூப்பிடணுங்களோ அதான முறை அட நங்க மதனிகளா ஐயோ நங்கே அடன்னங்கே மதனிகளா அடன்னா பிடிச்ச சக்கரையா இன்னைக்கு அண்ணம்மாரு வருமே அங்க அண்டி மாடிச்சாங்கோ அருளோகம் போனாங்க மண்டு மாடிச்சாங்க மண்ணோலகம் போனாங்க நங்கே நீ பச்சை நல்ல வட்டு எடுத்தியே நாங்க நீங்க வாங்கி வந்து இன்னாவாதையில ஓரசனம் பச்சை கழுத்து இம்பா பக்கம் வந்த யோகமும்பா ஐயோ நீ பச்சை நல்ல வட்டளந்து வாவி மக சண்டாளி வெள்ளைய பட்டொடுத்தி வீதியில போனீனா இன்னைக்கு பார்த்தா சகனமம்பா பக்கம் வந்தா தோசமம்பா ஐயோ நங்க இன்னைக்கு அண்ணமாரி இருவருமே மண்ணு மாடிச்சாங்க மண்ணு உலகம் போனாங்க வாங்கடல்ல போவலான்னு வாங்கடல்ல போவலான்னு வாங்கடல்ல போவலான்னு வாங்கடங்கே போவலான்னா அவி 2 பேர் பச்சாய் பாவலாய் 2 பேர் என்னங்கோ ஒன்னம்மா இருக்கைகளை லவ் பண்ணியா கல்யாணம் மூச்சானுவோம் உங்க ஆயா கொண்டி 60 அடி சாசனக்கல் எழுதி வச்சா கண்டு சரை போடாத கொண்டு சரை போட்டுட்டு வந்து கொள்ளங்காட்டு பஞ்ச கொடுத்து கொல்லம் கொடுத்த கருத கொடுத்து குரங்காட்டு பஞ்ச கொடுத்து நூலை நூக்க சொன்னா ஒன்னமா இருக்கு 2 பேருக்கு வருஷ கல்யாணம் மூச்சு 6 வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களை தொட்டு பார்த்தாங்களா நாங்க கண்ணி கழிஞ்சோமா நாங்க கட்டான சீமையிலே கண்ணி கழியிலடி வாவி கொழுந்தியா இந்த பரலோக சீமையிலே நாங்க வாங்கி கழியிலடி அண்டாள கொழுந்தியா நாங்க வரமாட்டோம்னு சொன்னோன்னு இவன் நினைச்சா இன்னைக்கு அண்ணம்மாரு இன்னைக்கு கட்டியாண்ட மகராசம் பரம்பரையில பிறந்து
இன்னைக்கு பொண்டாட்டிமாருக்கு இன்னைக்கு கட்டுன மங்களீத்தை கழட்ட மாட்டேங்கிறாளுகோ. உங்களுக்கு விட்டுருந்தா ஆகாதுன்னு சொல்லி 6 கூந்தல் அவுத்துட்டு கோதுனா 1 மசரை பிடுங்கி போட அரக்கு மாளிகை எரிஞ்சு பச்சாய் வவளாய் 2 பேரும் மாண்டு மடிச்சு போனாங்க. ஆனால் மங்களி வேவலை, அவி கால் போட்டிருந்த கொப்பு வேவலை. பொம்பளையோ குடியானச்சியோ கழுத்தில் உள்கழுத்து சாடன்னு ஒரு சரடு கட்டணும். நிறைய பொம்பளை கட்ட மாட்டேங்கிறாங்க. படிச்சிட்டோம்ங்கிறதுனால கட்டுறதில்லை. படிச்சுட்டா கவனிச்சு லீட் ஆயிருமா, படிச்சுட்டா நம்ம பண்பாடு இல்லைன்னு போயிருமா. கட்டணும். கட்டாத இருந்தீங்கன்னா நாளைக்கு காத்தால வெறும் 2 ரூபா தான் இருக்குது. ரெட்டை சரடு, ஒத்த சரடு போடப்படாது. நாம ரெட்டை சரடு உள்கழுத்து சரடு கட்டுன்னு உசுரோடு இருக்க வரைக்கும் போடணும். அவன் செத்து சிவலோகம் போகையிலே அவன் காலில் அந்த கட்டை விரல்ல அந்த ஒரு சரடை அத்து கட்டி விட்டாத்தான் அவனுக்கு சொர்க்கம், இல்லைன்னா நகரம். தெரிஞ்சுக்குங்க. நிறைய பொம்பளை கட்டுறது இல்லை. எம்பொண்டாட்டி ஒரு நாளைக்கு தலைப்பாமட்டியில் கழட்டி தொங்கிட்டுருப்பா. எங்கடி நெல்வார் அங்கே உங்குதும்பா. நல்ல வேலை கொடி கழட்டி வைக்காதிருக்குது. ஏன்னா நாம் விவசாயம் பண்ணுறையோ அடமானத்துக்கு கொடி கூட கழட்டி கொண்டு வச்சுருவோம். நம்ம கழுத்தில் கட்டினது கல்யாணத்தன்னைக்கு 12 சரடு கட்டுவாங்க. அதை பிரித்து புல்லாகோயில் பொங்க வச்சு 2 சரடு உள்கழுத்து சரடு கட்டுறது. யாரெல்லாம் கட்டாது இருக்கிறீங்களோ உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன், போய் கட்டுங்க. இந்த தலைமுறையில் நீங்கள் சரடு கட்டலின்னா அடுத்த தலைமுறை தாலியே கட்டிக்க மாட்டாங்க. ஆச்சா? அப்போ இந்த சரட்டை அத்தாச்சு. இப்போ நங்கையாளை தேடி போகணும். அருக்காணி தங்கத்தை அழைக்கிற சாமி ஆடி வந்தால் 6 சாமி வந்து வீட்டுக்கு போயிடாதீங்க. படுகளை முடி வரைக்கும் இருக்கணும். படுகளம் உளுந்தா உழுகுட்டு, உழுகலின்னா கட்டு எழுப்பிக்கலாம். உத்தமாபத்தனியோர் சொல்லு வாசிக்கு சத்தியம் தவறாத தெய்வமே அருக்காணி தங்கமே பொன்னி விள நாட்டை விட்டு வீரமலை காட்டு விட்டு வாழ கொட்டாய்க்கு இந்த பாவி மக சண்டாளம் கூப்பிட்டு அழைக்கிறனே முத்துமாதியம்மங்கோய் வீதியிலே நீக்கி அரச மரம் பொழந்த விளையாள மரம் பொறந்த விளை மண்ண பொழந்த விளை மதுக்கரையும் செல்லாண்டி அம்மா நீ பூமி வந்து பதுக்கல்லு போட்டு நாடு வந்து நட்டாத்து பூசகொள்ளும் அக்காண்டி மாதாவே ஓங்கி வசந்த மலை ஒய்யார வெள்ளிமலை மேல 60 அடி தவசியே ஆடிவாரா தங்கமாரா எங்க அருக்காடி தங்கம்மாவா ஓடிவாரா. ஆடிவாரா தங்கம்மாரா எங்க அருக்காடி தங்கம்மாவா ஓடிவாரா. தேடி வாரா தங்கம்மாரா என்ன தினம்போல கறக்கு ஓடிவாரா. ஆடிவாரா ஆத்தா ஆடிவாரா அம்மா ஆடிவாரா தங்கம்மாரா அந்த அருக்காடி தங்கம்மாவா ஓடிவாரா. தாயே தங்கமே மண்ணுலதான் பிறந்தவள தங்கம்மாரா அந்த மவராசங்கோட்டையில ஆடிவாரா. மண்ணுலதான் பிறந்தவள தங்கம்மாரா அந்த மவராசங்கோட்டையில ஆடிவாரா. வரத்துலதான் பிறந்தவள தங்கம்மாரா அங்க வண்ணதொரு போட்டி ஆடிவாரா. ஆத்தா ஆடிவாரா அம்மா ஆடிவாரா அந்த அருக்காடி தங்கம்மாவா ஓடிவாரா. படுகளம் போட்டு எழுப்பறக்கு அருக்காணி தங்க வரம் கொடுத்துட்டா. ஆச்சா? நீ படுகளக்காடு தேடி போறோம். எப்படி போறான்னா தங்கம் அழுதுட்டு அண்ணா 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 உனக்கு அமரங்க ஊஞ்சோளே அண்ணா உனக்கு மக்கம் வந்தா கொடுந்தோரை மக்கம் மானஞ்சழிச்சு மாமரத்தில் உண்டுனது மாமரத்தின் கீழாலை மண்ணு சாளம் தண்ணி வரும் போறந்து எடுத்த தண்ணி இன்னும் மோந்து ஓடிச்சானுன்னா புழுவா மோதங்குதுன்னா அண்ணா அங்க புழுவா மோதங்குதுன்னா புது பாசம் கட்டுதுன்னா எம்போரப்பும் சண்டாளா எம்போரப்பும் காராளா எம்போரப்பு நீ இருந்த புழுவதுக்கு முன்பே அண்ணா அண்ணாடி புழுவே அதுக்கு முன்பே புது பாசம் தள்ளு முன்பே. ஐயா அண்ணா இன்னைக்கு நந்தோ வேணும் இருக்கோ அண்ணா அண்ணா ஒரு நாரி ஒண்ணு உள்ள இருக்க நந்த வானம் இருக்க நாரி ஒண்ணு உள்ள இருக்க இன்னைக்கு நாட்டாருஞ்சானமும் அல்ல நடக்க பயப்பாங்கோ அண்ணா இன்னைக்கு நாட்டாருஞ்சானம் அல்ல நடக்க பயப்பாங்க நாரி இருக்குங்க வழியில நந்தவான பூக்கு நாளும் ஒரு ஐயாக்கி அட சண்டாளா அட காராளா
அட அண்ணா, இன்னைக்கு நல்ல மழை பெய்ஞ்சு நடரையும் தண்ணி வர நந்தவானம் மாளியின் அறிவோய் கண்ணாசார நாடக்கத்தாடம்மா சன்னாட்டாருக்கு பயமாச்சா. அண்ணா அண்ணா, இன்னைக்கு பூங்காவனம் இருக்கோ அண்ணா, இன்னைக்கு பூங்காவனம் இருக்கோ, ஒரு புலி ஒண்ணு உள்ள இருக்கோ அண்ணா. அந்த புலி இருக்குங்க வழியிலே விமானமும் பூக்கும் புது புது சகாயாக்கி அந்த பூங்காவனம் அழிய பூலி போய் கண்ணரச போகத்தாடமாச்சா புதுக்காயும் வீடாச்சா. அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுது போறாளா காண்டி மாதாவோ 60 அடி தவசிலே தவசு இருந்தாளா 1000 வருஷம் பல்லாக்கு. இது வழியே ஒரு ஆள் அழுதுட்டு போனா ஆள் இருன்னு கேட்போம்ல. தவசு இருக்கிறா பெரியகாண்டி அம்மே அக்காண்டி மாதான்னு பேரு. ஆறு அழுதுட்டு போறக்கு போய் பார்த்துட்டு வா. ஆறு விட்டா ஆனை புலி சிங்கம் பாம்பு என்னன்னி தீவோ விடுறா. போனவி எல்லாம் அவத்துக்கே அழுதுட்டு நிற்கிறாங்க. அழுகிற அழுகாச்சி பார்த்துட்டு ஆனை புலியும் முட்டா புலியும் முட்டா எங்க அக்காண்டி மாதாவும் சீர விட்டா. சிங்கம் புலிய விட்டா புலியும் முட்டா அவ சிறி வர பாம்பு விட்டா பாம்ப விட்டா. ஆனை கரடி வர எங்க அருக்காடி தங்கத்தில நான் எங்கக்கோ. சிங்கம் புலி வரவ புலியும் வர எங்க போராள தங்கத்தில போராடி பேசுவோம். வந்த எல்லாம் அழுகிறாங்க. ஆறுன்னு கேட்டவ சொல்றா, இன்னைக்கு ஊஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசம் பாய்ச்சல் ஒரு பட்டணம் 18 தலவாசம் பொன்னி வளநாடு வீரமலக்காடு ஆநாடு ஓநாடு அரகுபொழி வேணாடு அழுகுபொழி வேணாட்டங்க அப்பங்கட்டி அண்டங்குடைய கவண்டன் கவண்டனுக்கு தாமரை கவண்டுச்சு உத்தமாவத்தினி அந்த தாய் வெத்தது தேங்காய்க்கு 3 கண்ணு தாமரைக்கு 3 மக்கு அண்ணமா 2 பேரும் படுகளை காட்டிலே மாண்டு படிச்சு போனாங்க. நான் பார்க்க போறேன்னு ஆறு வந்தாலும் அழுதுட்டே நிற்கிறாங்க. ஒருத்தரும் போய் சொல்லு, இப்போ ஒரு ஆளை தாட்டி விடுறீங்க, போய் தலைவாசல் நாள் இருக்கான்னு பார்த்துட்டு வேணா போய் பார்த்துட்டு வந்து சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும். போனாலும் அங்கே இருந்துட்டா கடைசியில் பார்த்துட்டு மகா மினி விட்டா. கோயிலுக்கு போனீங்கன்னு 2 மினி உண்டு. ஒன்று படுகளத்தில் ஒரு மினி, வீரப்பூரில் ஒரு மினி, ரெண்டுமே பவரான மினியோ. ஆறு அக்காண்டி மாதாவு காவலோட்ட மினி. அது பெரியகாண்டி அம்மனுக்கு வீரப்பூரில் இருக்கிற மினிகிட்ட போய் நீ மனசில் நினச்சி எந்த காரியம் வச்சுட்டு வந்தாலும் நடக்கு. தூண்டி கருப்பராயின்னு ஒரு கருப்பராயின் இருப்பான் அங்கே படுகளை காட்டில். அங்கே போய் கல் கூட்டி வச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் நடக்காது இருந்தால் இன்னைக்கு பேசுகிறாங்க சாமி இல்லை சாமி இல்லைங்கிறாங்க சில பேர். சாமி இல்லாமே 10,000 கடாங்க வெட்டாகுது. போய் பாருங்க. அதெல்லாம் கண்ணில் வருஷத்தில் ஒரு தடவை கவனம் போகிறத ஒரு கடாலும் போய் பார்க்கணும். இந்த தேரோட அழகுமே, இந்த கெடா வெடித்திங்கிற சனமு, அந்த உதறி இன்னைக்கு வரைக்கும் பொன்னி வேலை நாட்டில் ஒரு காக்கா இல்லையா. நீங்கள் காத்தாலை கெடா வெட்டி போட்டு இங்கே கோயில் வாசல் வெட்டிட்டு போனீங்கன்னா நாளைக்கு பொழுதாடம் வந்து பார்த்தா எறும்பரிச்சிருக்கு. பொன்னிமலை நாட்டில் அரிக்காது, கொக்கு பறக்காது, உடக்குடி ஆகாது, ஆகம் பறக்காது, கருங்குடி நாடாது, எறும்பு அரிக்காது, இன்னொரு எலும்பு. அப்படி சக்தி உள்ள தெய்வம் அந்த மகாமுனி விட்டா. நீ போய் பாட்டுவா போ. 6 அடி கொண்டக்கார 60 அடி வேங்கக்கார மகாமுனியப்ப அந்த சிங்கம் போல் வல்லெழுதி சீறி வரும் வேளையிலே என்ன விதமாடி வர எட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு அங்கே எருக்களம்பு சல்லாடம்மா சாமி சல்லாடம்மா சல்லாடம்மா மாத்தி வைக்கும் கால்களுக்கு முனியங்கால்களுக்கு அங்கே மல்லிகைப்பூ சல்லாடம்மா சாமி சல்லாடம்மா சல்லாடம்மா. கொண்ட போலே ஐயா கண்ணழகே அவன் துருத்த வேறாளகே வாராம் பேராளகே சிங்கம் போலே ஐயா சீரியல்லோ அவன் சிறுவாடி கடந்து மல்லோ வந்து நின்று நீ யாரம்மா நீ எதுக்கம்மா அழுவுறீன்னா அப்பா நான் பொன்னி விளநாடு வீரமலக்காடு ஆநாடு ஓநாடு அழகு பொன்னி விளநாடு எங்கள் அண்ணம்மார் 2 படுகளத்தில் மாட்டு மடிச்சு போனாங்க. நான் பார்த்து வரம்மா அங்கே போகிறோம்னு சொன்னா. யாருமே வரல.
கடைசியில் கோவப்பட்டு ஆத்தா வந்துட்டா பெரியகாண்டி அம்மை. அம்மனை அழைக்கிறேன், வந்து நிற்கிறா. 60 அடி ஒசரம், ஆணனும் இல்லை பொண்ணுனும் இல்லை. ஏதோ மூரா முடி முளைச்சு கிடக்குது. 1000 வருஷமா உட்காந்துருந்தா முடி வராது, பூரா புத்து வளர்ந்துட்டுது. அம்மா அம்மா, நீ ஆணுனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத இப்படி வந்து நிற்கிறியே, நான் ஆறுன்னு கட்ட சாமி அப்படின்னு சொல்லும்போது எங்க அருக்காணி தங்கத்தோட கண்ணீர் விட்டு அந்த ஆத்தாளுக்கு சாவந்தெளிஞ்சதப்பா. அவ சமுத்திரத்து ராசமண்ணே அம்மா, அவளுக்கு சாவந்தெளிஞ்சதம்மா. சாவம் தெளிஞ்சொன்னு ஆத்த எப்படி நின்னா தெரியுமா? அப்படியே செவ்வன்னு சேலை கட்டி தங்க வயிறு அட்டுடியுமெல்லாம் போட்டு சிவப்பு சேலையில காய்ச்சி தருவா, சிங்கத்திலேறியாவ பவனி வருவா. சிவப்பு சேலையில காய்ச்சி தருவா, சிங்கத்திலேறியாவ பவனி வருவா. அம்மா அம்மா அக்காண்டி அம்மா, அருள் தர வேண்டும் மாரியம்மா. அம்மா அம்மா அக்காண்டி அம்மா, அருள் தர வேண்டும் மாரியம்மா. துன்பத்திலும் அவ காய்ச்சி தருவா, துன்பப்பூ போல அவ பவனி வருவா. துன்பத்தில் இருப்பவர் காட்சி தருவா, துன்பப்பூ ஏறி அவ பவனி வருவா. அம்மா அம்மா அக்காண்டி அம்மா, அருள் தர வேண்டும் மாரியம்மா. அம்மா அம்மா அக்காண்டி அம்மா, அருள் தர வேண்டும் மாரியம்மா. ஒரு 5 எலுமிச்சம்பழம் கொண்டாங்க கோயில் இருந்தா. அக்காண்டி மாதா வந்து யாருமான்னு கேட்கும்போது சொன்னா, நான் வந்து பொன்னிவேலை நாட்டில் பிறந்து வளர்ந்த ஆளானே. எங்கள் அண்ணம்மாரு படுகளக்காட்டில் வன்னிமேலை சண்டைன்னு போனையும் செத்து போயிட்டாங்க. நான் எழுப்ப போகும்போது உனக்கால எழுப்ப முடியுமான்னா, என்னால் எழுப்ப முடியும். நான் பத்தினித்தனத்தோடு பொழைச்சவனா, யாரோட மனசையும் கெடுத்தவல்ல, என்னால் எழுப்ப முடியும்னா இருமான்னு சொல்லி ஈசனிடம் போராடி எழுப்ப வர வாங்கி வந்தா. பரமனிடம் போராடி வாக்க வர வாங்கி வந்தா. பொன்னருக்கு பொன்னூசி பொஞ்சரடு, சங்கருக்கு தங்கூசி சஞ்சரடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கி மடியில் கட்டிட்டு என்ன விதம் அழுது போனா தெரியுமா? அண்ணா அண்ணா, இன்னைக்கு கோயப்பாசு மாடு குங்கும பிள்ளை நேரம். அண்ணா, அது உதார மண்டி வாங்கி எல்லாம் கோயால சுத்தி வந்து ஊருக்க படுத்து இருந்தா. இந்த கோய சுத்துஞ்சானங்கள் எல்லாம் கோயப்பாசு மாட்டை கோணம் சொல்லி எழுப்பாதே. அண்ணா அண்ணா, கோய சுத்தும் மானங்கள் எல்லாம் கோயப்பாசு மாட்டை ஒரு குணம் சொல்லி எழுப்பாமே. இன்னைக்கு கொட்டி எழுப்புனது அண்ணா. ஆனா சண்டாளா கொட்டி எழுப்புனது கோயப்பாசு மாடு குழந்த மனத்தோட. வை கட்டுக்கட்டுற 5 பழம் இந்த கோயப்பாசு மாட்டை குணம் சொல்லி எழுப்பு, அதை கொட்டி எழுப்புனது கோயம்பாசு மாடு குழந்த மனத்தோட. மாடு முட்டை சாபம் இப்ப கோய மரத்தை சுத்தாதே, இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சுத்துதன்னா. அண்ணா, இன்னைக்கு சாமி மாடு சந்தான பிள்ளை நேரம். அது சப்பரங்க சுத்தி எல்லாம் சாஞ்சி படுத்திருந்தா. அந்த சாமி சுத்தஞ்சானங்கள் எல்லாம் சாமி வாசு மாட்டதா இருக்குன்னு சொல்லி எழுப்பாத அடியால் அடிச்சதுன்னா. அண்ணா அட அண்ணா அட அப்பா, இன்னைக்கு தருக்கன்னு சொல்லி எழுப்பாம அடியால் அடிச்சதடா. அந்த சாவி வசுமாடு அந்த சந்தனத்து ராசம் பண்ணி இன்னைக்கு மாடு முட்டை சாமப்போ. இன்னைக்கு தளஞ்ச மரம் சுத்தாத நம்ம சந்ததிய சுத்துதன்னா. இப்படியே அழுதுட்டு போனாலா, தொண்டை வறண்டு போச்சு. என்ன இருந்த ஒரு பொம்பளை அழுவா. இப்போ மஞ்சநாதன் அழுகிற இப்படின்னு திரும்பினா தண்ணின்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க. இந்த அத்துவான காட்டுக்குள்ள யார் கொடுப்பா? சுற்றி சுற்றியும் பார்க்குற ஒன்றையும் காணும். மாயம்பெருமாளுக்கு என்ன ஒரு இக்கட்டு தெரியுமா? மாயவன் தான் இவங்க பிறக்கிறதுக்கு வரமாங்கி கொடுத்தவன். சங்கு சேவுண்டி நாமகிரி பெட்டி எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஈசங்கிட்ட வரமாங்கி கொடுத்துருக்குறான். 16 வருஷத்துல அந்த உசுரை கொண்டாந்து திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா தர்ம மகாராசன் தான் என்னவா பிறந்த பொன்னர், அர்ச்சன மகாராசி சங்கர், பீம மகாராசி சாம்புகை, அத்தவுள்ள மைத்துங்க 2 பேரும் நகலஞ்சகாதேவை. அருக்காணி தங்கம்மா பிறந்தவத ஆத்தா திரௌபதி அம்மா. இவங்களுக்கு ஆயுசு காலம் 16 கம்மி.
அதை கொண்டு போய் பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்ததான் வரலாறு சொல்லு. இது வரைக்கும் இதுக்கு ஆறு எழுதியெல்லாம் வைக்கல. என்ன மாதிரி இருக்கிறையும் உங்களை மாதிரி இருக்கிற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். இதுக்கு இது வரைக்கும் பூர்த்தி இல்லை, ஜெயந்தி இல்லை. எப்போ பிறந்தாங்கன்னே தெரியாது. ஜெயந்தி எழுத முடியல நம்மனால. வழி வழியா குத்து வழியெல்லாம் வருது. இந்த பாட்டை கத்துக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 13 பேருக்கிட்ட போனேன். அப்போ 16 வருஷம் இந்த ஆயுசு திருப்பணும்னா அவ எந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அருக்காணி தங்க உசுரோடு இருக்கணும். இவத பாடி பாடி சேர்த்து போயிட்டான்னா மாயம் பெருமாளே மறைஞ்சிருந்தும் பார்த்தானா, எடுத்தானா தொடுவாளு ஒடுத்தானா பொன்னம்பு. இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 67 வஞ்சம் வந்திருக்குதான். அவரைக்கொட்டை பஞ்சம், தெவரக்கொட்டை பஞ்சம், பருத்தி கொட்டை பஞ்சம், பனையோள பஞ்சம், சோத்துக்கு பஞ்சம், கம்புக்கு பஞ்சம்னு. இந்த 67 வஞ்சத்துலேயும் வத்தாத ஒரு சொனத்தண்ணி இருக்குதுன்னா அது அந்த உக்குண்டாம்பழத்து சொனத்தண்ணின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தது அந்த சொனை? எடுத்தா மாய வந்தொடுத்தா வில்லம்பே நகமரம் பொழந்து அங்கே வன்னி மரம் பொழந்து அங்கே நீரா கொப்புளிக்கு அந்த நீர்து நீரா சஞ்சரிக்கும் தீர்த்தம் கொப்புளிக்கு. நகமரம் பொழந்து தண்ணி கொப்புளிக்குது. இப்போ மாயவன் அழைக்கிறேன், ஆம்பளை ஆடி வருவாங்க, கீரை போட்டு உடச்சி போடாதீங்க. முத்தூர் குப்பையன் கோயிலில் சாமி மாயவன் அழைச்சி 19 சேர் உடச்சி போட்டாங்க. வெடிச்சு காத்தால விழா கமிட்டியர் எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. உன்னை யாரா சாமி அழைச்சி சொன்னதுன்னு. தேக்கிளை மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா, நாக்கிளை மேல் பள்ளி கொண்ட வா திருமாமா, அந்த தோத்தகிரி மாயவா தொன்னறுத்தும் மாயவா, இன்னைக்கு அருணகிரி மாயவா அனரத்தும் மாயவா, மாயம் பெருமாளே வெங்கடேஷா, அப்பா உன்னை கூப்பிட்டு அழைக்கிறேனே வான கொட்டாயிலே எனக்கு வரம் கொடுக்க ஓடோடிவா மாயவா, மாயவா கேசவா, கேசவா ஓடிவா ஓடிவா ஓடிவா, மாயவா ஐயா கேசவா, மாயவா ஐயா கேசவா, ஓடிவா இங்கே ஆடிவா, மாயவா ஐயா கேசவா, சங்கு பரத்தவனே மாயவா, அந்த சந்திரத்து ராசனவே மாயவா, பால்கடலில் வள்ளி கொண்ட மாயவா, அந்த பரந்தாம பத்தினைய ஓடிவா, மாயவா ஐயா கேசவா, மாயவா ஐயா கேசவா, மாயவா ஐயா கேசவா, மாயவா ஐயா கேசவா, மாயவா ஐயா ஓடிவா, மாயம் பெருமாளே ஓடிவா, மகராந்தம் கொண்டவனே ஆடிவா, மாயம் பெருமாளே ஓடிவா, மதுராந்தம் கொண்டவனே ஆடிவா, மாயவா ஐயா கேசவா ஓடிவா என்ன தேடிவா, மாயம் பெருமாளே ஆடிவா, மதுராந்தம் கொண்டவனே ஓடிவா, பார்கடல் பள்ளி கொண்ட மாயவா, அந்த பரந்தாமன் பேருடைய மாயவா, மாயவா ஐயா மாயவா, ஐயா மாயவா, ஐயா மாயவா. மாயவனும் அம்புட்டாங் கொப்புளிச்சாச்சு. தண்ணி போய் அள்ளி அள்ளி குடிக்கிற அவளுக்கு தாகம் தீருது. தாகம் தீர்ந்து போச்சு. மனசுல என்ன நினைச்சா, ஈராறு 4 பொழுது கழிச்சு அண்ணமார பார்க்க போறமே, அண்ணங்கோட்டம் வெந்துருச்சு. ஏண்டா தங்கோ, நம்ம 64,000 ஏக்கரை சொத்து பத்திரத்தை கொண்டு வந்தியா, இல்ல அம்மா ஓட்டுறாக 1000 பவனை கொண்டு வந்தியா, எனத்தை கொண்டு வந்தீன்னு கேட்டா, ஏன் சாமி 3 நாளா செத்து கிடக்கிறமே, எனக்கு தண்ணி கொண்டு வந்தையான்னு கேட்டா, நம்ம இனத்தை கொடுக்கறதுன்னு மனசுல நினைச்சு, பொன்னாலே காளையம் செஞ்சா காளையம் செஞ்சா பொன்னாளஞ்சு போகும் முன்னே, தங்கத்தால் காளையம் செஞ்சா காளையம் செஞ்சா தானாளஞ்சு போகும் முன்னே, வெள்ளி காளையம் செஞ்சு காளையம் செஞ்சு தங்காலும் எடுத்தாளா, மண்ணுல களையும் செஞ்சா மண்ணழிஞ்சு போகும் முன்னு, பொண்ணுல களைஞ்சா பொண்ணருக்காகாதுன்னு வெள்ளிக்களையும் செஞ்சு எங்காத்தா தங்காயவோ எடுத்தா தலையில் கலசோ. சாமி ஒரு வயசுக்கு வராத பிள்ளையுமே அந்த பிள்ளைக்கு அத்தை முறை இருக்கிற மேடைக்கு வாங்க சாமி. வயசுக்கு வராத பொண்ணுன்னே அந்த பிள்ளைக்கு அத்தை முறைக்காரி ஒருத்தி மேடைக்கு வரணும். வாங்காரத்து கிடுக்கிடுன்னு எந்திரிச்சு வந்தால அவ
சாமி சாமி வந்த யாரையும் வீட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க, இங்கேயும் இருக்கட்டும் சாமி. அருள் வந்து ஆண்டி எல்லாம் இங்கேயும் இருக்கணும். என்ன 10 நிமிஷத்துல படுக்கலாம் முடிச்சிருவேன். சார் தீப்டி எடுத்துக்கோ. எது சாமி கிழக்க இப்படி திரும்பி பரிசு பார்த்து போய் தங்காதிரு புகழே தர்மமுள்ளவத்தினியே அங்காத தமிழ் எடுத்து ஆரண பெரியோரு வானக்கொட்டாயிலே அங்காளத்து பிச்சே தர்மத்தில் நித்திருச்சே ஆத்தானங்காயி கண்ணி மேலரங்கி நாம் போடும் படுகளத்தை அன்னமாறு பிறகு வரமாங்கி வந்தவளா அவ தங்கக்கொடிய மவா தர்மமுள்ளவத்தினியா வெள்ளி கொடிய மவா வேறு சொல்லவத்தினியா தாயே ரெண்டு மவா தர்மமுள்ளவத்தினியா அடி வர வேணும் அம்மா காரணத்தாயவளே. நீ உத்தமாவத்து நீ ஒரு சொல்லு வாசுகி சத்தியம் தவறாத தெய்வமே உன்னை வாடி அழைக்கிற வருந்து அழைக்கிற இன்னைக்கு வானம் கொட்டாயிலே இன்னைக்கு பொன்னாத்து பயன்காத